நாள் 40. யோவான் 12:13 வசனங்கள். மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குறுத்தோலைகளை பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஆமேன். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. முன்னும் பின்னும் சாலை நகர் சின்ன பாலர் பாடினார், முன்னும் பின்னும் சாலை நகர் சின்ன பாலர் பாடினார். அன்று போல இன்று நாம் மண்பாய் தூதி பாடுவோம், அன்று போல இன்று நாம் மண்பாய் தூதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த ஓய்வு நாளின் சிந்தனை தலைப்பு பவனி வந்த கிறிஸ்து. இந்த பவனி திருநாளிலே பவனி வந்த கிறிஸ்துவின் 3 குணாதிசயங்கள். ஒன்று, அவர் நீதி உள்ளவர். சங்கீதம் 11:7, கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார். செப்பனியா 3:5 அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் அநியாயம் செய்வதில்லை, நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். அப்போஸ்தலர் 3:14-15 பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை கொலை செய்தீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது, பவனி வந்த கிறிஸ்து ரட்சிக்கிறவர். அப்போஸ்தலர் 4:12 அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. 1 தீமோத்தேயு 11:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்தார். லூக்கா 19:10 எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இயேசு வந்தார் என்று வேதம் சொல்கிறது. மூன்றாவது, பவனி வந்த கிறிஸ்து தாழ்மை உள்ளவர். மத்தேயு 11:29 நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். பிலிப்பியர் 2:8 சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று வேதம் சொல்கிறது. எனவே பவனி வந்த கிறிஸ்து நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மையுள்ளவர் என்கின்ற அந்த சிந்தனையோடு கூட நாம் இந்த நாளிலே அவரை துதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம், அவருடைய நாமத்தை புகழ்ந்து ஸ்தோத்தரிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் செய்த நன்மைகள், நீர் எருசலேமிலே பவனியாக வந்த இந்த நாளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். கர்த்தாவே, நீர் நீதி உள்ளவர், நீர் எங்களை ரட்சிக்கிறவர், எங்களிடத்திலே தாழ்மை உள்ளவராக இருக்கின்றீர் என்கின்ற நல்ல குணாதிசயங்களை நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே தந்ததற்காக, காண்பிக்கிறதற்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து இந்த நாளிலே எங்களோடு கூட இடைப்படும், எங்களோடு கூட நீர் பேசும், எங்களை நீர் ஆசீர்வதித்து தாரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.